இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியிலயாவது நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனே, நான் எப்ப நல்லா இருப்பேன்? அப்படின்னு கேட்கறது என் காதுல நல்லா கேட்குது சார். அதனால அவங்களுக்கு ஒரு அழைப்பு, ஒரு அருமையான ஒரு அழைப்பு வருமா? அந்த அழைப்புல அவங்க ஒரு அதிர்ஷ்டசாலியா கோடீஸ்வரங்களா ஆயிடுவாங்களா? சொல்லுங்க சார். நிச்சயமாக. முதல்ல விருச்சக ராசிங்கிறது திறமையான ராசி. ம். தேடல் மனப்பக்குவம் இருக்கும். திருமண உறவு நடக்க போகுது. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் இருக்கா? இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நானு இமயமலைக்கா சாமியாராவது போயிடுறேன். அப்படி சொல்றாங்களா? அந்த அளவுக்கு ஏன்னா, வேலையில நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆமா சார். இனி இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கும். ஓ! அதான் அப்ப தன் தகுதிக்குண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதுக்குண்டான ரெஸ்பெக்ட் கிடைக்குது பாருங்க. சார் இப்ப வெளிநாடா உள்நாடா அது தசாபுத்தி எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ பிரபலமாக்கி இவ்வளோ கமெண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்கும்போது ஒரு ஹாப்பி எங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய என்னென்ன 12 ராசிக்கு என்னென்ன இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணுன்னு நாங்கள் அப்படியே ஒரு நாளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்கான பலன்களெல்லாம் கேட்டு நாங்கள் ரசித்து நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அருமையான ஜோதிடர். அவர் யாருன்னா ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்களை தான். நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு அவர் தான் நிறைய 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அதுதான் சனி வக்ரம். என்னடா இது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது, அது என்ன சனி வக்ரம்? அதான் எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. அவரே கேட்டு தான் கிளியர் பண்ணிக்கணும். சனி வக்ர பயிற்சின்னு இருக்கான். அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சியில் யார்கிட்டையாவது ஒரு முக்கியமான ஆள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருமா? அந்த அழைப்பில் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, பெரிய அதிர்ஷ்டம் திடீர்னு வந்துடுதா, இல்லை ஏதாவது அந்த 12 ராசியில் ஏதாவது சில ராசிக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் நாங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பதிவு இது. ஓகேவா? பார்ப்போம் அவரை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமையாக நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம சனி வக்ர பயிற்சி, அதாவது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது. அது என்ன சார் சனி வக்ர பயிற்சி? சனி வக்ர பயிற்சின்னா என்ன? அது எப்போ வருது? யாரும் ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருமாமே, நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த அழைப்பு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா? சொல்லுங்கள். அவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க, கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. நிச்சயமாக. முதல்ல சனி வக்ர பயிற்சி இது திருக்கணித அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சனி என்ற கிரகம் வக்ரகதியில் வரும் பொழுது அதோட பிளானட்டோட ஸ்பீடு லெவல் குறையும். அப்போ சனி வக்ரகதியில் வேலை செய்யும்போது இத்தனை நாளாக சனி கெடுதலை செய்திருந்தால் நல்லது செய்வார், நல்லது செய்திருந்தால் கெடுதல், அப்படியே தன் பலனை சுயமாக மாற்றிக்கொள்கிறார். ஓகே. அப்போ அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக புரியணும்னா சனிக்கு 5லிருந்து 9 வரைக்கும் சூரியன் வரும்போது வக்ரம் பெறுங்கிறது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, திருமண ரீதியாக. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன் வா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். முதல்ல நாங்கள் இந்த வரன் வேணான்னு சொன்னோம், திருப்பி அவங்களே கேட்குறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆகிடாது. அப்போ ஒரு காதல் சம்பந்தப்பட்ட திருமண வயதுடைய ஆண் பெண்கள் முதல்ல நோன்னு சொன்னாங்க, இப்போ சரின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆச்சு சார், திருப்பி அதே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. அப்போ லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நடக்குது இந்த 12 ராசிகளுக்கும். அப்போ இந்த வாய்ப்பை தக்க வைத்துக்கிட்டோம்னா பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, சொத்து ரீதியாக, குழந்தை பிறப்பு, அது மட்டும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள், தாய் தந்தையின் உடல்நிலைகள், பிஸ்னஸ், அப்புறம் வேலை, இது மாதிரி அனைத்து விஷயங்களும் மாறுதல் ஏற்படுத்துகிறது. சூப்பர். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா யோகத்தின் உச்சமாக வந்துடும். ஒரு சிலர்லாம் சார் கவனமாக இருந்துக்கணும், ஏன்னா இதில் கவனமாக இருந்துக்கிட்டால் சேஃப் ஆயிடுவீங்க, உங்களுக்கு அது கெடுதலாக மாறாமல் இருக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இருக்கின்ற கிரக அமைப்பில்
மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் இதுதான். அதாவது வர்ற அழைப்புனால அதிர்ஷ்டமும் வரலாம், பாதகமும் வரலாம். ஆனால் அதை நீங்கள் தான் கரெக்டாக இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதானே சார்? நிச்சயமா. ஸோ இப்போ நம்ம வந்து 12 ராசிக்கான அந்த சனி வக்ர பயிற்சி பார்க்கலாமா சார்? நிச்சயமா மேடம். அடுத்தது விருச்சக ராசி சார். விருச்சக ராசி பொதுவாக வந்து தேனி மாதிரி உழைப்பாங்க சார். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சக ராசி அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க இது வரைக்கும். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியிலையாவது நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனே, நான் எப்போ நல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்குறது என் காதில் நல்லா கேட்குது சார். அதனால் அவங்களுக்கு ஒரு அழைப்பு, ஒரு அருமையான ஒரு அழைப்பு வருமா? அந்த அழைப்பில் அவங்க ஒரு அதிர்ஷ்டசாலியாக கோடீஸ்வரங்களாக ஆயிடுவாங்களா? சொல்லுங்க சார். நிச்சயமாக. முதல்ல விருச்சக ராசிங்கிறது திறமையான ராசி. தேடல் மனப்பக்குவம் இருக்கும். எது நல்ல விஷயம் இருக்குது அதை பாராட்டுற மனப்பக்குவம் இருக்கும். நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்பாங்க, நல்லா இல்லைன்னா இது கொஞ்சம் மாற்றிக்க. அப்போ ஓப்பன் ஃப்ராங்காக இருப்பாங்க. அந்த ஃப்ராங்காக இருக்கிறது ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இந்த ராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக எல்லாம் உழைச்சிட்டு இருந்தது. சில காலமாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அவமானத்தையும் அடைஞ்சது. என்ன ரீசன்னா, தவறான வதந்திகள் மூலம் பாதிக்கப்பட்டது இந்த விருச்சக ராசிகள். ஆனால் இந்த சனி வக்ரம் அடைஞ்ச உடனே குரு பலனும் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் திறமைகள் அனைத்தும் வெளியே வருகின்றன, உண்மைகள் அனைத்தும் வெளியே வருகின்றன. இந்த உண்மை எதெல்லாம் வச்சுன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் செய்கிற இடத்துலையும் பிஸ்னஸ்லேயும், உங்களோட சினிமா துறையில் நிறைய பேர் இந்த ராசி விஜே ஆங்கர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அத்தனைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு விடை கிடைக்குதுங்க. அதுதாங்க இந்த ராசி. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன போகுதுன்னா, திருமண உறவு நடக்க போகுது. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் இருக்கா இல்லையா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் இமயமலைக்காக சாமியாராவது போயிடுறேன் அப்படி சொல்றாங்களா? அந்த அளவுக்கு. ஏன்னா ஆயிடுறாங்க. நீங்க நடக்கிற மாதிரி போய் போய் நின்றுச்சு, எல்லாம் கேட்குறாங்க, ஏங்க நடக்கல? அது மேட்ரிமோனியில் 15 இதானோம். ஆனால் இந்த ராசிக்குங்க இப்போதான் ரைட் பார்ட்னர் இருக்கு. முதல்ல இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துக்கு வலுவாக நல்ல ஸ்தானங்கள் இருக்கும்போது திருமண உறவு பந்தங்கள் வலுப்பெறும். நிறைய காலகட்டத்தில் திருமண உறவு இருக்கா இல்லையா அப்படின்னு தடைகள் மாறி ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஹெவன்ல நடக்கிற மாதிரி நடக்க போகுதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் உறவுகள் வலுப்பெறுகின்றன. அதில் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு தகவல்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காமா பாரு, பையன் இருக்கானாமா பாரு. அது இவங்களுக்கு ஈக்குவல் வேவ்லென்த்தாக அப்படி அமைங்க. இந்த ராசி 9ஆம் இடம்ங்கிறது குரு வந்த உடனே ஒரு சிலர் முன் வாழ்க்கையில் ஒரு சில கசப்பான நிகழ்வு நடந்திருக்கும். அப்போ செகண்ட் மேரேஜ் இருக்குமா, கை குழந்தை இருக்கு சார், அவங்களுக்கு கூட இறைவன் என்ன பண்ணுறான், அந்த நேரத்தில் சனியின் தாக்கம் விளங்கும்போது 2வது திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அப்போ அந்த 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் வலுவாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது ஒத்தே வராது, வேற பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அது கூட இந்த ராசிக்கு காதல்னு ஒன்று இருக்கும், காதல் ராசி. அப்போ அந்த காதல் பார்த்தீங்கன்னா, சார் எங்களை ஜாதி ரீதியாக வேணாங்கிறாங்க, ஸ்டேட்டஸ் ரீதியாக வேணாங்கிறாங்க, பையன் பொண்ணு 2 பேர்த்துக்கும் ஒரே இதாக இருக்குது, இதில் வேணாங்கிறாங்க. ஒரு சில எங்களே கேட்டிருக்காங்க, சார் ஜாதகம் ஒத்து வரலங்கிறாங்க சார் அப்படிம்பாங்க. அப்போ ஜாதகம் அந்த மாதிரி ஆக மொத்தம் இது மாதிரிலாம் பார்க்கும்போது ஜாதகம் ஏதாவது பரிகாரம் பண்ணி கூட சொல்லிடுவீங்க. நிச்சயமா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஆயுள் ஸ்தானம் மட்டும் சிறப்பாக வந்து விட்டால் அடுத்து நாங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வேவ்லென்த் இருக்கிற திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடியதான் அம்சம் உண்டு. ராசிக்கு ஒரு ஃபோன் கால் எங்கே இருக்குங்களா, வேலை தாங்க. வேலையில நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இனி இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கும். அப்ப இவங்களுக்கு என்ன திறமையோ அதுக்குண்டான வேலை இல்லாம எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக போயிருப்பாங்க. இந்த ராசிக்கு இப்ப சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸு இதுலேயும் யோகம் உண்டு. தன் தகுதிக்குண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன, அதுக்குண்டான ரெஸ்பெக்ட் கிடைக்குது பாருங்க சார். இப்போ வெளிநாடா உள்நாடா அது தசாபுத்தி எல்லாத்தையும் பார்க்கணும். நிறைய தட்டி போனதெல்லாம் கொட்டி கொடுக்கின்ற காலகட்டம். என்ன இந்த ராசி கவனமாக இருக்குன்னா, சொத்து சுகங்கள் வாங்கும் போது கவனம். ஏன்னா 4ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்கு, சனி வேற வரப்போறார். இப்போ வீடு பராமரிப்பு சம்பந்தப்பட்டத கவனம், இடம் வீடு வண்டி வாகனங்களை கவனம், வண்டி போக்குவரத்து கொஞ்சம் பார்த்து போய்க்கங்க. இது மட்டும் தான் அலர்ட் பாயிண்ட். ஏன்னா அதுவும் உங்களுக்கு தகவலாக தெரியும். இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசிக்கு சூப்பராக இருக்கிற நேரம் வந்தாச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கான். ஆனால் வண்டி வாகனம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லா அழகாக சொன்னீங்க அந்த ராசிக்கு. அதாவது ரொம்ப அழகான பதிவு, அழகான ஒரு இந்த ராசிக்குள்ளான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது யாருக்காக? உங்களுக்காக தாங்க இந்த பதிவே. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாசிட்டிவாக நடந்தால் சந்தோஷம் தானே. பட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா
நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் வந்து ஜாதகம், இது ஜாதக புக்கு. உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், நான் என் ராசியை நானே கற்றுக்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரியப்படுவீங்க. இந்த புக்கை வாங்கிக்கோங்க. அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதை வாங்கி ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஈஸியாக படித்து நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். உங்களுடைய ராசி பலன் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜாதகம் என்ன, எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கல, இல்லை வாங்க தெரியலனா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம விஜயகுமார் சார்கிட்டே கேட்டு இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லான புக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. நன்றி.